وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في وصف الحديث: إن له مرضعا في الجنة، إلى آخر الحديث الشريف. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 108வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 233 வசனங்கள் வரை உண்டான விளக்க உரைகளை நாம் கடந்த வாரம் வரைக்கும் கேட்டு வந்தோம். இந்த வாரம் அதே சூரா பக்ராவினுடைய 233வது வசனத்தினுடைய 2ஆம் பாக விளக்கத்தை இந்த வாரம் நாம் கேட்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் கூறி காட்டியிருந்தார்: குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் அந்த குழந்தைகளுக்கு 2 வருடம் பரிபூர்ணமாக பால் ஊட்டுவது ஒவ்வொரு தாயின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அப்போதுதான் அந்த குழந்தை நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு சாலிகான உணர்வுள்ள பிள்ளையாக, நல்ல ஆரோக்கியமான பிள்ளையாக அது வளரும். எல்லா வகையிலும் அதற்கு நலனும் அதற்கு கிடைக்கும். தாய்ப்பாலின் மூலமாகத்தான் ஒவ்வொரு குழந்தையும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தை அடைய முடியும். எனவே இந்த விஷயத்தில் கணவனும் மனைவியும் இருவரும் குழந்தை வளர்ப்பினுடைய விஷயத்தில் பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டிய கடமை கணவன் மனைவி இருவருக்குமே உண்டு. இந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்குமே அதன் வழியாக உள்ள கட்டாய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு அந்த குழந்தையை பெற்றெடுத்த கணவன்மார்கள் அந்த தாய்மார்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள், தாய்மார்களுக்கு வேண்டிய ஆடைகள், இதையெல்லாம் நல்ல முறையில் அழகிய முறையில் எந்த ஒரு முகமும் சுனிக்காமல், எந்த ஒரு கோபத்தையும் அடையாமல், எந்த ஒரு வெறுப்பையும் காட்டாமல் நல்ல அழகிய முறையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர்கள் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு கணவனின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அப்படி கொடுக்கின்ற போது மனைவியானவர் இந்த விஷயத்தில் எந்த ஒரு வரம்பு மீறவும் கூடாது. கணவரின் மீது எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக சுமைகளை ஏற்றிவிடக் கூடாது. அதிலும் கட்டுப்பாடாக மனைவி இருக்க வேண்டும். அதுபோல மனைவி பாலூட்டக்கூடிய அந்த சமயத்தில் கணவன் எந்த ஒரு சிரமத்தையும் மனைவிக்கு கொடுக்க கூடாது. இப்படி கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து சகிப்புத்தன்மையோடு தாங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தையை வளர்ப்பது ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இதில் சுற்றியுள்ள உறவினர்கள் இந்த விஷயத்தில் எந்த வகையும் அவர்கள் தலையிடக்கூடாது. அப்படி குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய இந்த சமயத்தில் அந்த தாய்மார்களுக்கு உண்டான அந்த பால் உற்பத்தியாகக்கூடிய இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவர்களுக்கு பலகீனம் இருக்கிறது என்று சொன்னால், பாலூட்டுவதற்காக குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக வேண்டி இன்னொரு ஒரு பெண்ணை ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உண்டான அந்த சன்மானத்தை கொடுத்து ஏற்படுத்தி வைத்துக் கொள்வதும் பெற்றோர்களுக்கு அது சலுகை தரப்பட்டிருக்கிறது. அது செய்து கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைக்கு பரிபூர்ணமாக 2 வருடங்கள் பாலூட்டுவது கட்டாய கடமையாக இருக்கிறது.
இல்லாவிட்டால் மருத்துவருடைய ஆலோசனை 2 வருடம் தாண்டியும் நீங்க குழந்தைக்கு பால் ஊட்டுவதுதான் சரியானது என்று மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு சொல்லப்பட்டால் 2 வருடத்திற்கு விட அதிகமாக பால் ஊட்டுவது உங்களுக்கு எந்த ஒரு அதில் சிரமமும் இல்லை, அதில் உங்களுக்கு தடையும் கிடையாது, பால் ஊட்டலாம். ஆக மொத்தம் அல்லாஹ்வுடைய கட்டளை 2 வருடம் பரிபூர்ணமாக பால் ஊட்டுவது ஒவ்வொரு பெற்றோரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் 2 வருடங்கள் பால் ஊட்டியதற்கு பிறகு பால்குடி மறக்கடிக்க வைப்பதற்கு பெற்றோர்கள் விரும்பினால் அதையும் அவர்கள் செய்வதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. அது தேவைப்படக்கூடிய நேரத்தில் பால் ஊட்டுவதை மறக்கடிக்க வைப்பதும் பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு சலுகை தரப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் குழந்தை வளர்ப்பினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நாங்கள் சுவற்றுக்குள்ளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறான். பகிரங்கமாக செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் மறைமுகமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தையும் உள்ளங்களில் ஓடக்கூடிய எண்ணங்களையும் வெளிப்படையாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவராக இருக்கின்றான் என்பதை பெற்றோர்கள் எச்சரிக்கையாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது ஒவ்வொரு பெற்றோரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த 233வது வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறி காட்டியிருக்கிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் வாலிதாத்து, குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் யுர்திஅன அவுலாதஹுன்ன, தங்களின் குழந்தைகளுக்கு அவர்கள் பால் ஊட்டுவார்கள், ஹவுலைனி காமிலைனி, பரிபூர்ணமான 2 வருடங்கள், லிமன் அராத அன் யுத்திம்ம ரதாஅத, பால் ஊட்டுவதை பரிபூர்ணமாக்கி தர வேண்டும் என்று விரும்புகின்ற கணவன்மார்களுக்கு அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக பரிபூர்ணமான 2 வருடங்கள் அவர்கள் பால் ஊட்டுவார்கள். வஅலல் மௌலூதி லஹு, இவ்வாறு பால் ஊட்டுகிற போது அந்த தாய்மார்களுக்கு இந்த கணவன்மார்கள் ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃபி, அழகிய முறையில் அவர்களுக்கு உணவளிப்பதும் அழகிய முறையில் ஆடை வாங்கி தருவதும் அவர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. லா துகல்லஃபு நஃப்ஸுன் இல்லா வஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான முயற்சி, அதற்குண்டான உழைப்பு, இதை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பானே தவிர எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் தஆலா சிரமப்படுத்துவதற்கு நினைப்பது கிடையாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், லா துலாத்து வாலிதத்து பிவலதிஹா, குழந்தையுடைய பெயரை சொல்லி தாயை சிரமப்படுத்துவது கூடாது. வலா மௌலூதுல் லஹு பிவலதிஹி, குழந்தையுடைய பெயரை சொல்லி தந்தையை சிரமப்படுத்துவது கூடாது. வஅலல் வாலிதி மித்லு ஸாலிக, இது போன்ற நேரத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் இல்லாத சமயத்தில் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு பொறுப்பாளர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்களுடைய வாரிசுதாரர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் மீது பொறுப்பாக இருக்கிறது. பெற்றோர்கள் இல்லாத சமயத்தில் வாரிசுதாரர்கள் பொறுப்பெடுத்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வஅலல் வாரிசி மித்லு ஸாலிக, இந்த மேல் கூறப்பட்ட அத்தனை கடமைகளும் பெற்றோர்கள் இல்லாத சமயத்தில் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு வாரிசார்கள் மீது இருக்கிறது. ஃபைன் அராதா, பெற்றோர்கள் விரும்பினால் ஃபிஸாலன், பால்குடி மரபு அளிக்க வைப்பதை பெற்றோர்கள் விரும்பினால் தராபி மின்ஹுமா, 2 நபர்களும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மனம் பொருந்தி கொண்ட நிலைமையில், அதுபோல ஒரு தஷாவுரின் ஆலோசனையோடு 2 பேரும் ஆலோசனை செய்யணும். நம்ம இதுக்கு அப்புறம் நம்முடைய குழந்தைக்கு பால்குடி மரபு அளிக்க வச்சிருவோம் அப்படின்னு 2 பேரும் ஆலோசனை செய்து கொள்ளணும். 2 பேருமே மனம் பொருந்தி கொள்ளணும். இப்படி மனம் பொருந்தி கொண்டு ஆலோசனை செய்து இருவருமே பால்குடி மரபு அளிக்க வைப்பதை விரும்பினால் ஃபலாஹுமாக அலைஹிமா, அவ்விருவருக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை, அப்படி செய்து கொள்ளலாம். அதுவே வயின் ஆத்து, நீங்கள் விரும்பினால் அந்தஸ்தத்தியு அவுலாதக்கும், பிள்ளைகளுக்கு பால் குடிக்க வைப்பதற்காக வேண்டி வேறு யாராவது பெண்களை ஏற்படுத்தி வைக்க
நீங்க விரும்பினால் ஃபலாஜுனாக அலைக்கும், உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. இதா சல்லத்தும் மாதைக்கும் பில் மஅரூஃபி, அழகிய முறையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சன்மானத்தை அந்த பால்குடிக்கு வைப்பதற்காக வேண்டி வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுவீர்கள், ஒப்படைத்து விடுவீர்கள் என்று சொன்னார். அப்படி பெண்களை நீங்கள் ஏற்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும், நீங்கள் எண்ணக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் அல்லாஹ் நன்கு பார்க்கக்கூடியவனாக, நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறார். இதற்குரிய விரிவுரையாக, குர்ஆனுடைய விரிவுரையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் இந்த வசனத்திலே பரிபூர்ணமான 2 வருடங்கள் என்று சொன்னது, அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தையும், அந்த குழந்தைக்கு தேவையான பலத்தையும், அந்த குழந்தைக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் தருவதற்காக வேண்டி தாயாக இருக்கக்கூடிய அந்த பெண் அந்த குழந்தைக்கு கட்டாயமாக 2 வருடங்கள் பாலூட்டுவது அவர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு சில நேரங்களில் அந்த குழந்தைக்கு 2 வருடம் ஆகுவதற்கு முன்பே பால் குடிக்க வைக்கிறதை நிறுத்திவிட வேண்டும் என்று அந்த தாயும் தந்தையும் அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா தாராளமாக நிறுத்தி கொள்ளலாம். ஒரு சில நேரங்கள்ல இல்ல 2 வருடத்தை விட அதிகமாக கொடுத்தாதான் என் பிள்ளை நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு 2 பேருமே நினைச்சாங்கன்னா அதற்கும் அவங்களுக்கு சலுகை உண்டு. அதுல எந்த ஒரு ஹராமோ எந்த ஒரு தடையோ அதுல உங்களுக்கு இல்லை. அந்தந்த சூழ்நிலையில அந்தந்த விஷயத்தை கவனித்து கணவன் மனைவி தன்னுடைய குழந்தையிடத்தில் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 வருடங்கள் தன்னுடைய தாயிடத்துல பரிபூர்ணமாக அவர்கள் 2 வருடங்கள் தன்னுடைய தாயிடத்தில் அவர்கள் தாய்ப்பாலை அருந்தினார்கள். அது மட்டுமல்லாமல் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படித்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வழிமுறையை அல்லாஹ் தஆலா அப்படியே கியாமத் நாள் வரை கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பரிபூர்ணமான 2 வருடங்கள் நீங்கள் பாலூட்டுவது ஒவ்வொரு தாயிற்கும் கடமையாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறார் என்று சொல்றார். குர்ஆனுடைய விரிவுரையாக சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் பரா இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நல்ல கவனிக்கணும். பரா இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த மகன் இப்ராஹிம் என்ற பெயர் வைக்கப்பட்ட அந்த மகன், அவங்க பிறந்து கொஞ்ச காலத்திலேயே அவங்க வஃபாத் ஆகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பிறந்த ஆண் மகனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்கள் பிறந்த கொஞ்ச காலகட்டத்திலே அவங்க மரணித்து விட்டார்கள். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய மகன் இப்ராஹிம் அவரே தன்னுடைய தாயிடத்துல பால் குடிக்கின்ற அந்த சமயத்திலேயே அந்த நிலையிலேயே அவர் வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, எப்படி அவர் தன்னுடைய தாயிடத்துல பால் அருந்துகிற போது வஃபாத் ஆனாரோ அதனால நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அவருக்கு மட்டும் அந்த தாய் பால் ஊட்டுவார்கள். நாளை மறுமையில சொர்க்கத்தில் அவருக்கு மட்டும் அந்த தாய் பால் ஊட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் பால் அருந்தக்கூடிய அந்த சமயத்தில் இறந்து போன அந்த விஷயத்தை ஒரு ஆறுதலாக எடுத்துக்கொண்டு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இவர் இருப்பார், சொர்க்கத்தில் இவருக்கு பால் ஊட்டப்படும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்துல இப்ராஹிம் அவர்களுக்கு என்ன வயது இருந்தது அப்படின்னா 1 வருடம் 10 மாதங்கள் நிறைந்த குழந்தையாக அவர்கள் இருந்தார்கள். 1 வருடம் 10 மாதங்கள் நிறைந்த ஒரு குழந்தையாக அவர்கள் இருந்தார்கள். இன்னும் 2 மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா 2 வருஷம் பரிபூர்ணமா பால் குடிச்சிருப்பாரு. ஆனா அதற்குள்ளாகவே அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு வஃபாத்திற்கு உண்டான அந்த ஒரு தவணை, அவருடைய அஜல் அவ்வளவுதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா முடிவு செய்ததுனால அவர் அந்த 1 வருடம் 10 மாதங்களே அவர் வஃபாத்தான அந்த சமயத்தில்
தன்னுடைய தாயிடத்தில் பால் அருந்தக்கூடிய அந்த சமயத்திலே ஒரு வஃபாத் ஆகிவிட்டதுனால நாளை மறுமையில் அவருக்கு சொர்க்கத்தில் பால் ஊற்றப்படும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அதன் பராய் இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அறிவித்து காட்டுகிறார். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இமாம்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பரிபூர்ணமாக 2 வருடங்கள் நாம் கொடுப்பது என்பது ஒவ்வொரு தாயும் தந்தையின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இதுல எந்த ஒரு சலுகையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி 2 வருடங்கள் நீங்க பால் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் பால் கொடுக்கிறதா மறக்கடிச்சிட்டீங்க பிள்ளைக்கு அப்படின்னா, பால்குடி மறக்கடித்ததற்கு பிறகு நீங்க பால் ஊட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. லா ரதாஅ பஅத ஃபிஸாலி, பால் ஊட்டுவதை மறக்கடித்ததற்கு பிறகு நீங்க பால் ஊட்டணுங்கிற அவசியம் இல்லை. அதுபோல வலாயத்தின் பஅத இஹ்திலாமி, ஒரு குழந்தை வாலிப வயதை அடைந்து தன்னுடைய வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு பரிபூர்ணம் என்பது கிடையாது. வாலிப வயதுதான் பரிபூர்ணம். ஒரு மனிதன் பரிபூர்ணமான மனிதனாக அவன் ஆகின்றான் என்று சொன்னால் அதற்குண்டான அடையாளம் என்னன்னா வாலிப வயதை அடைவது. அதன் பிறகு அவனுக்கு பரிபூர்ணம் என்பது கிடையாது. அதிலிருந்து அவன் பரிபூர்ணமான மனிதனாக அவன் ஆகிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு கூறி காட்டுகிறான் என்று சொல்வதோடு மட்டுமல்லாம குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். தாய்ப்பாலை அல்லாஹ் தஆலா இப்படி கட்டாயமாக தர வேண்டும் என்று தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் தஆலா இவ்வாறு கட்டளையிடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த குழந்தையினுடைய விஷயத்துல உணர்வு, அந்த குழந்தையினுடைய விஷயத்துல ஆரோக்கியம், அந்த குழந்தையினுடைய விஷயத்துல உயிர், உணர்வு, உயிர், ஆரோக்கியம், இந்த மூன்றும் சம்பந்தப்பட்டதுதான் தாய்ப்பால். அதனாலதான் அல்லாஹ் தஆலா 2 வருடங்கள் கட்டாயமாக இந்த குழந்தைக்கு நீங்கள் பால் ஊட்ட வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். உணர்வு, ஒரு தந்தையினுடைய உணர்வு தாய்ப்பாலின் வழியாக குழந்தைக்கு செல்கிறது. ஒரு தாயினுடைய உணர்வு தாய்ப்பாலின் வழியாக குழந்தைக்கு செல்கிறது. அதனாலதான் நம்ம பால் ஊட்டுகிற போது நம்ம தாய்மார்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், டிவியை பார்த்துக்கிட்டே பால் ஊட்டாத, சன் மியூசிக் கேட்டுக்கிட்டே நீ பால் ஊட்டாத, அதுபோல மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இன்னொருத்தர் பற்றி கல்வி குடிச்சுக்கிட்டே நீ பால் ஊட்டாத, நல்ல திக்ருகள் செய்து நல்ல சலவாத்துகள் ஓதி நல்ல குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் ஓதி இதெல்லாம் நீ பால் ஊட்டக்கூடிய சமயத்தில் நீ செய்யி. அதாவது பிரசவ விடா என்று சொல்லப்படக்கூடிய அந்த 60 நாட்கள் வரக்கூடிய அந்த ஒரு மாதவிடாய் காலம், அதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு தாய்மார்கள் சுத்தமாயிடுவாங்க இல்லையா? சுத்தமான பிறகு குர்ஆன் எடுத்து ஓதிக்கிட்டே பால் ஊட்டலாம் பிள்ளைக்கு. சுத்தமாகிறதுக்கு முன்னாடி திக்ருகள் சொல்லிக்கொண்டே பால் ஊட்டலாம். சுத்தமாகிறதுக்கு முன்னாடி ஸலவாத்துகள் சொல்லிக்கொண்டே குழந்தைக்கு பால் ஊட்டலாம். இப்படி எல்லாம் ஸலவாத்து சொல்லி திக்ரு சொல்லி குர்ஆன்லாம் ஓதி குழந்தைக்கு பால் ஊட்டுறதுனால என்ன ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை வளரக்கூடிய சமயத்துல குர்ஆனின் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். குர்ஆனின் மீது அதிக ஆசை உடைய ஒரு குழந்தையாக இருக்கும். இன்னைக்கு நமக்கெல்லாம் குர்ஆனின் பக்கம் ஒரு கவனமே இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் அடிப்படை. தாய்ப்பால் கொடுக்கும் போது அந்த ஒரு உணர்வோட கொடுக்கணும். திக்ருகள் செஞ்சு ஸலவாத் ஓதி கொடுக்கணும். அந்த சாத்தியா மஹ்மூத் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, உங்களுடைய ஒரு பார்வையில பல லட்சக்கணக்கான இஸ்லாத்துக்கு வராங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. சாத்தியா மஹ்மூத் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய வரலாற்று ஏடுகளை நீங்க திறந்து பார்த்தா அதுல 10வது பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க, சாத்தியா மஹ்மூத் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அதுக்கு என்னுடைய தாய்ப்பால் தான் காரணம், நான் குடிச்ச தாய்ப்பால் தான் காரணம். எங்க அம்மா எனக்கு தாய்ப்பால் கூட்டும் போது ஸலவாத் அதிகமாக ஓதுவாங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க அம்மா.
நான் குர்ஆனின் மீதும் ஹதீஸ்களின் மீதும் ரொம்ப ஆர்வத்தோட, அல்லாஹ்வினுடைய அந்த திக்ருகள் மீது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல என்னுடைய தாயிடத்துல கேட்டேன், எப்படிமா எனக்கு இந்த மாதிரியான ஒரு உற்சாகம், இந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லி உனக்கு நான் பாலூட்டி இருக்கேன்ப்பா. அதனாலதான் இன்னைக்கு உன்னுடைய முகத்தை பார்த்ததுமே பல லட்சக்கணக்கானவங்க இஸ்லாத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்களுடைய தாய். என்ன அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உணர்வு, ஒரு தாயினுடைய உணர்வு அந்த பிள்ளைக்கு செல்லும் அப்படிங்கிறதுக்கு வரலாற்று இடங்கள்ல நிறைய பக்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த குர்ஆனுடைய மகிமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, ஹதரத் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர், கொடுங்கோலான மன்னர் என்று வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்ய, கொடுங்கோலான மன்னர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உடைய வரலாறை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கொடுங்கோலான மன்னர்னு அவருடைய வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கவனமா கேளுங்க, டீ குடிச்சுக்கிட்டே கவனமா கேளுங்க. என்ன ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் கொடுங்கோலான மன்னராக இருந்தாலும் சில நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஏன்னா குர்ஆன்ல நம்ம இன்னைக்கு ஜபர் சேர் பேஷ் மத்து இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அவரோட மன்னருடைய ஆட்சியில இருக்கும்போது தான் அவர் முயற்சி செஞ்சு போட்டதுதான் இது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குர்ஆனுடைய ஏடுகள்ல எதிலுமே ஜபர் சேர் பேஷ் போட்டிருக்காது, மத்தெல்லாம் போட்டிருக்காது. அப்படியே தான் ஓதுவாங்க, அரபியர்கள் அப்படியே தான் பார்த்து ஓதுவாங்க. அப்படிதான் ஓதக்கூடிய ஒரு முறை இருந்துச்சு. அவருடைய மன்னருடைய ஆட்சி காலத்துல தான் இது பிற்காலத்துல எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க ஓதுற மாதிரி ஆயிடும். அதனால இப்படி இருக்கக்கூடாது, நம்ம அதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபர் சேர் பேஷ்லாம் போட்டு அவர் தான் அந்த முதல் முறையாக குர்ஆன்ல அந்த ஹரக்கத்துகள்லாம் போட்டு அவர் வெளியிட்டார். அப்படிப்பட்ட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்படின்னு இருந்தாலும் நிறைய சஹாபாக்களை, நிறைய பேரை, நல்லவர்களை எல்லாம் அவர் சாகடிக்கவும் செஞ்சிருக்காரு, ஷஹீதாக்கவும் செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட குடும்பமான ஒரு மனிதன். அவரு உடைய காலகட்டத்துல ஒரு அறிவிப்பு இப்படி செஞ்சார். என்ன அறிவிப்பு செஞ்சாருன்னு சொன்னா, உங்கள சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, நடுத்தரமான வயதுடையவராக இருந்தாலும் சரி, வாலிப வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் இந்த போட்டிக்கு தயாராகலாம். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு அவங்க சரியான பதில எனக்கு சரியான ஆதாரத்தோடு சொல்லணும். அது எந்த வயதுடைய ஆட்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிவிச்சார். அப்ப எல்லாரும் ஒன்று கூட்டினாங்க. ஒன்று கூடும் போது அப்ப அவர் சொன்னாரு, அதாவது இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா ஒரு படைப்பு ஒண்ணு வச்சிருக்கான். அது எப்படிப்பட்ட படைப்பு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாதிகள், சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அவர்கள் வலம் தரம் கழிக்க மாட்டார்கள். சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு சொர்க்கவாதிகள் வலம் தரம் கழிக்க மாட்டார்கள். சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், எல்லா உணவு வகைகளையும் சாப்பிடுவாங்க, எல்லா தண்ணீர் வகைகளையும் குடிப்பாங்க. ஆனா மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள். இது சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும் அந்த ஒரு தன்மை உண்டு. அது எந்த உயிரினம் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு அவர் கேட்டார். இந்த கேள்விக்கு நிறைய பேர் அவங்களுடைய யோசனைகள், சிந்தனைகள் உள்ள அந்த பதில் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அது அவருக்கு திருப்தியாக இல்லை. எல்லா போட்டியும் முடியக்கூடிய அந்த சமயத்துல ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் வந்தார். 12 வயது நிரம்பிய ஒரு சிறுவர், துர்ரத்துன் நாசிகீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரலாற்று ஏடுகள்ல இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் வந்துட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களே, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு தெளிவான ஒரு பதிலை சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, சிம்மாசனத்துல உட்கார்ந்தவர் அப்படியே கீழே இறங்கி வந்தார். எனக்கு இவ்வளவு சொல்லிட்டு போனவங்க பெரிய பெரிய வயதுடையவங்க, வாலிப வயதுடையவங்க, யாருமே சொல்ற பதில் சரியான முறையில சொல்லல. ஆனா இந்த ஒரு சின்ன புள்ள சரியான பதில நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. யாரா இருக்கும்
சொல்றாருன்னு அவர் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. கீழே இறங்கி வந்துட்டு உன்னுடைய பதில் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா அவர் சொன்னாரு, அந்த சின்ன பிள்ளை 12 வயது நிரம்பிய சின்ன பிள்ளை சொன்னாரு, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு மலர்ந்தரம் கழிக்க மாட்டார்கள் இல்லையா? அது போல அல்லாஹ் இந்த உலகத்துல ஒவ்வொரு தாயினுடைய கருவறையிலும் உருவாகக்கூடிய குழந்தைக்கு தாயினுடைய கருவறையை சொர்க்கமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறார். தாயினுடைய கருவறையில் உருவாகக்கூடிய அந்த குழந்தை சாப்பிடும், குடிக்கும். ஆனா தாயினுடைய கர்ப்பத்துல வளமும் கழிக்காது, ஜலமும் கழிக்காது. ஒண்ணுக்கும் போவாது, பாத்ரூமும் போவாது. ஏன்னா தாயினுடைய கருவறை அந்த குழந்தைக்கு சொர்க்கமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு சொர்க்கம் வேண்டுமா தாயினுடைய காலடியில் போய் பார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம பிள்ளைங்க தாயினுடைய காலடியில போய் தேடக்கூடாது. தாய்க்கு நீ அடிபணிந்து வாழ்ந்தனா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இன்னைக்கு சாதாரணமாக தன்னுடைய தாய் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் நம்முடைய பிள்ளை செல்வங்கள் ஆமா போமா இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்கல்ல. இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம என்ன செய்யணும், சில நேரங்கள்ல அடிச்சு சில நேரங்கள்ல கண்டிச்சு நம்ம சொல்லணும். உன்னுடைய தாய் என்ன சொல்றாலும் அதை நீ கேட்கணும், அவ்வளவுதான். அதுக்கு ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற கேள்வியை நீ முன்வைக்கவே கூடாது. உனக்கு அந்த தகுதியே இல்லை, உனக்கு அந்த உரிமையே கிடையாது. ஏன் இப்படி செய்யணும், எதுக்கு இப்படி செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிலாம் நீ கேட்க கூடாது. உன்னுடைய தாய் சொல்லிட்டாங்களா அப்படியே நீ செயல்படுவது உன் மீது கட்டாய கடமை என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்றாங்க, இது மாதிரி சொர்க்கத்தில் நுழைந்த சொர்க்கவாதிகள் எப்படி சொர்க்கத்தில் இருப்பார்களோ அது போலதான் ஒரு தாயினுடைய கருவறையில் உருவாகக்கூடிய அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா தாயினுடைய கர்ப்பத்தை, கருவறையை சொர்க்கமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு, எப்பா இந்த மாதிரியான ஒரு கல்வி அறிவாற்றல் உனக்கு எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது, அப்பா அந்த 12 வயது நிரம்பிய அந்த சிறுவர் சொல்றாரு, என்னுடைய அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு பாலூட்டும் போது குர்ஆனை அதிகமாக ஓதுவேன். நான் உனக்கு பாலூட்டும் போது குர்ஆனை அதிகமாக ஓதுவேன். அந்த குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய அந்த ஒரு பக்குவம் தான்ப்பா உனக்கு 7 வயது ஆன உடனே நீ குர்ஆனை முழுமையாக மரணம் செய்யக்கூடிய தகுதியை பெற்று விட்டாய். 7 வயது உனக்கு ஆனோனையே குர்ஆனை முழுமையாக மரணம் செய்யக்கூடிய, மரணமாக ஓதக்கூடிய, மனப்பாடமாக ஓதக்கூடிய தகுதியை நீ பெற்று விட்டாய். அதற்கு 7 வயதுக்கு பிறகு குர்ஆனுடைய ஞானங்கள் உனக்கு தரப்பட்டுருச்சு அப்படின்னு தாயார் எனக்கு சொன்னாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு இதானே பதில் அப்படின்னு சொன்னோன்ன ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்கள் அப்படியே அந்த குழந்தையை அப்படியே வாரி எடுத்து நெற்றியில முத்தமிட்டு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருந்தால் போதும், இந்த உலகத்தையே ஆளக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று சொன்னார். எப்படி இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் போதும், இந்த உலகத்தையே நான் ஆளக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு நிறைய சன்மானங்கள், வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோடு அந்த குழந்தையை அனுப்பி வீட்டில் அந்த தாயோடு அந்த குழந்தையை சேர்க்கப்பட்டது என்று வரலாற்று ஏடுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு தாயினுடைய, தாய்ப்பாலினுடைய உணர்வு. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு தாய்ப்பாலினுடைய உணர்வு இந்த குழந்தைக்கு செல்கிறது, ஒரு தாயினுடைய உயிர் இந்த குழந்தைக்கு செல்கிறது. அது மட்டும் இல்லாம தாய்ப்பால்ல நிறைய ஆரோக்கியங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வாழ்க்கையை விட்டு தவிர்த்து கொண்டவர்கள் யாருமே கிடையாது. எல்லாத்துக்குமே பாக்கெட்ல பாத்தீங்கன்னா மருந்து, மாத்திரை எல்லாமே இப்படி நிரப்பமா இருக்கும். ஒரு காலத்துல படங்கள் தான் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மருந்து, மாத்திரைனா கூடையே கொண்டு போறாங்க, கூடையே கொண்டு வராங்க இல்லையா? பாத்ரூம் போனாலும் கூடையே கொண்டு போயிடுறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலாக இன்றைக்கு ஆகிவிட்டது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு கூட காலத்தினுடைய அந்த சூழ்நிலையில எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய குழந்தைக்கு, பெற்றெடுத்த குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுப்பதில் ரொம்ப சோம்பேறித்தனம் உடையவர்களாக இன்றைக்கு பெண்கள் எல்லாம் ஆகிட்டாங்க. அது கூட நம்முடைய தாய்மார்களும் சேர்ந்து, ஆமா ஆமா என் பிள்ளை இப்படி கொடுக்கும், என் பிள்ளைக்கு சக்தி வேண்டாமா அப்படின்லாம் சொல்லி தன்னுடைய பொம்பளை பிள்ளைங்களை
நினைப்புல பிறந்த குழந்தைக்கு செரிலாக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறது. எல்லாத்தையும் வாங்கி 6 மாசத்திலேயே 6 மாசம் வரைக்கும் பால் கொடுத்து வச்சுட்டு 6 மாதத்திற்கு பிறகு அதன் பிறகு எல்லா விதமான அமூலியா எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுக்கிறது. கார்பரேட் காரன் வந்து அதை பார்த்துட்டான். அதை பார்த்துட்டு அவன் எப்படி சம்பாதிக்கணுமோ அது மாதிரி அவன் அதை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளும் என்ன செய்யறோம், அது கூட சேர்ந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன செய்யணும், போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா நீங்க எல்லாருமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டுல ரொம்ப வெளியூர் பகுதிகள்ல திருநெல்வேலி, தென்காசி, எல்லா இடத்துலையும் மதுரை, ராமநாதபுரம் இதெல்லாம் பாருங்க, அங்க உள்ள தாய்மார்கள்லாம் தன்னுடைய குழந்தை பெற்றெடுத்த அந்த தாய்மார்களுக்கு நிறைய மருந்துகளை, நாட்டு மருந்துகளை கொடுப்பாங்க. நிறைய நாட்டு மருந்துகளை கொடுப்பாங்க. கசகசா, அதே மாதிரி இந்த கீரை, பூண்டு, இது மாதிரியான நிறைய அந்த நாட்டு மருந்து பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய முதியோர்களான வயது முதிர்ந்த தாய்மார்கள்லாம் அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. குழந்தை பிறந்ததுமே நாட்டு மருந்து கடையில் அதை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து அதை நல்லா அரைச்சு ரொம்ப கசக்கக்கூடியதா இருக்கும். ஆனா தன்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, அதை கொடுப்பாங்க. நீ அப்படி கொடுத்தாதான் உனக்கு நல்ல பால் ஊறும், அப்பதான் உன்னுடைய நீ உன் குழந்தைய வந்து நல்ல ஆரோக்கியம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வயது முதிர்ந்த தாய்மார்கள் எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஊர் பகுதிகளில் இருக்கு. நம்முடைய சென்னை பகுதிகளில் அது கிடையாது. ஏன்னா சென்னை பகுதி வந்து ஒரு சூனியம் பெற்றது, சூனியம் ஆயிடுச்சு. அப்படிதான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, ஸ்விக்கில வாங்கிட்டு வாங்க, ஜொமேட்டோல வாங்கிட்டு வாங்க. சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு நமக்கு தெரியாத பேர்கள் தான் நம்முடைய பிள்ளை செல்வங்கன்னு சொல்றாங்க. ஸ்விக்கில வாங்கிட்டு வாங்க, ஜொமேட்டோல வாங்கிட்டு வாங்க, என்னென்னமோ பேரை சொல்றான். என்னன்னா ஒரு போனை மட்டும் என்கிட்ட தாங்க பாப்பா, உங்க கண்ணு முன்னாடி சொர்க்கத்தையே கொண்டு வந்து வைக்கிறேன். போனை மட்டும் என்கிட்ட தாங்க, உங்க கண்ணு முன்னாடி சொர்க்கத்தையே கொண்டு வந்து வைக்கிறேன் நம்ம பிள்ளைங்க. ஆனா அந்த உணர்வு, உயிர் ஆரோக்கியம் தரக்கூடிய தாய்ப்பாலை இன்னைக்கு மறந்துடும். நம்முடைய பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் மறந்து விட்டோம். இதைத்தான் நல்லா தலைப்பு நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்றதோடு மட்டும் அல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்ப்பாலை கொடுக்கும் ஒரு சில ஒழுங்குமுறைகளையும் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்னன்னா, தாய்ப்பாலை கொடுக்கும் போது நல்ல சம்பளம் போட்டு உட்காந்து மடியில வச்சுன்னா குழந்தைக்கு பால் ஊட்டணும். எப்படிங்க? சம்பளம் போட்டு உட்காந்து மடியில வச்சுதான் குழந்தைக்கு பால் ஊட்டணும். படுத்துக்கிட்டே பால் ஊட்டுறது, தூங்கிக்கிட்டே பால் ஊட்டுறது, இதுவெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் அதை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுதுன்னா, எந்த ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு படுத்துக்கொண்டே உறங்கிக் கொண்டே பால் ஊட்டுகிறாளோ அந்த குழந்தை சோம்பேறியாக வளரும். அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் முழுமையாக கிடைக்காது. எப்போ வந்து உட்கார்ந்து நல்ல தாய்ப்பால உட்கார்ந்து மடியில உட்கார்ந்து நல்ல ஒரு பண்போட நம்ம கொடுக்கிறோமோ அப்பதான் அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் வேலை செய்யும். பிரீஸ்ட் மில்க் அப்படின்னு நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா அதுல நிறைய டாக்டர்கள், இன்னைக்கு உள்ள டாக்டருங்க நிறைய பேர் இந்த ஆலோசனையை தான் குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு கொடுக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுகிற போது படுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டு பால் ஊட்டக்கூடாது. அது சோம்பேறித்தனத்தை வளர்க்கும், அது அறிவை இல்லாமலாக்கிவிடும். உங்க குழந்தைக்கு ஆரோக்கியம் நல்ல ஒரு உற்சாகம் சுறுசுறுப்பை தரணும்னா எழுந்திருச்சு உட்கார்ந்து மடியில் வைத்து குழந்தைக்கு பால் ஊட்டுங்கள் அப்படின்னு விசுவாசம் சொல்லி தந்திருக்காங்க. அந்த ஒரு முறைதான் பாருங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்பே விசுவாசம் எவ்வளவு அழகான முறையில் நமக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாம படுத்துக்கொண்டு பால் ஊட்டுகிற போது அந்த குழந்தையினுடைய அறிவில் ஒரு விதமான கலக்கம் ஏற்படும். அந்த அறிவை வச்சு அவனால் வந்து முன்னேற்றத்தை அடைய முடியாது. மடியில் உட்கார்ந்து பால் ஊட்டுகிற போதுதான் அறிவை செழுமைப்படுத்தும். அதனால்தான் விசுவாசம் சொன்னாங்க, இத்தகு ஃபிராசத்துல் முஃமின், ஒரு முஃமினுடைய சமயோதித புத்தியை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று விசுவாசம் சொன்னாங்க. ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹ் தஆலா
சமயோஜித புத்தியை கொடுத்துருக்கான். சமயோஜித புத்தின்னா சாதாரணமான புத்தி இல்லைங்க. அது ஒரு சில பேருக்கு அல்லாஹ் நாடிய ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த அறிவை தருவான். எல்லாத்துக்கும் அந்த அறிவை அல்லாஹ் தந்துட மாட்டான். அந்த மாதிரி சமயோஜித புத்தி என்று சொல்லக்கூடிய ஃபிராசத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமயோஜித புத்தியை உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்கணும்னா தாய்ப்பால் கொடுக்கின்ற போது அந்த தாய் தன்னுடைய குழந்தையை மடியில் வைத்து அன்போடும் பண்போடும் அவர்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்த தாய் அன்னை ஆமீனா. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பாலூட்டிய தாய் அன்னை ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்கள பத்தி உள்ள அந்த சம்பவத்தை நம்ம போன வாரமே சொன்னோம். இருந்தாலும் நம்முடைய குர்ஆனுடைய விரிவுரை அவர்கள் சொல்லி தருகிறார்கள். பெற்றெடுத்த தாய் அன்னை ஆமீனா, பாலூட்டிய தாய் அன்னை ஹலீமா. இப்படி ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றுல ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி பதிவு செய்யணும்? காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஆய்வு செய்து வரலாற்றாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. அன்னை ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அல்லாஹ்வுக்கு பிடித்த ரெண்டு தன்மை இருந்துச்சு. அல்லாஹ்வுக்கு பிடித்த ரெண்டு தன்மை. ஒண்ணு எதையும் தாங்கும் இதயம், இன்னொன்று சகிப்புத்தன்மை. இந்த இரண்டுமே ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இருந்தது. அந்த ரெண்டுமே ஒரு நபிக்கு தேவைப்பட்டது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு பாலூட்டக்கூடிய அந்த பொறுப்பை அன்னை ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்தார். அதனால தான் பெற்றெடுத்த தாய் வேறு, பாலூட்டிய தாய் வேறு. ஒண்ணு. இன்னொன்று, பெற்றெடுத்த தாயாக அன்னை ஆமீனா ரலியல்லாஹு தஆலா ஏன் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையே பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாயாக. காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு பிடித்த ரெண்டு தன்மை அன்னை ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல இருந்துச்சு. என்னன்னா, ஒண்ணு கருப்புக்கரசியாக இருந்தாங்க. யாருங்க? அன்னை ஆமீனா ரலியல்லாஹு தஆலா கருப்புக்கரசியாக இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டு பெண்களுக்கு தாய்மார்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? கருப்புக்கரசியாக இருந்தாங்க ஒண்ணு. இன்னொன்னு, அன்னை ஆமீனா ரலியல்லாஹு தஆலா வெட்கத்தில் சிறந்த பெண்மணியாக இருந்தார்கள். வெட்கம் என்பது ஈமானுக்கு மிக மிக அவசியமானது. அல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு கிளையாக ஹயா என்கிற வெட்கம் இருக்கிறது. அந்த வெட்கத்தில் சிறந்த பெண்மணியாக அன்னை ஆமீனா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அதுபோல ஆமீனா ரலியல்லாஹு தஆலா கருப்புக்கரசியாக இருந்தாங்க. கற்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அதுபோல அவர்கள் இருந்ததனால அல்லாஹ் தஆலா அவர்களை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாயாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தார். கொஞ்ச காலகட்டம் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் பாலூட்டினாலும் இறுதி காலகட்டத்தில் அவங்க பெற்றெடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெற்றெடுத்த தாயான அன்னை ஆமீனா ரலியல்லாஹு தஆலா தான் அவங்க இறுதி காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பாலூட்டினாங்க. அந்த 2 வருடங்கள் முழுமையாக நபி அவர்கள் தன்னுடைய தாயிடத்துல பால் அருந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர் சொல்லி காட்டுறாங்க. இந்த உணர்வு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்கால வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கு. நபி அவர்களை கொல்ல வேண்டும் என்று வாளை உருவிக் கொண்டு வந்தவர்கள் எல்லாருமே நபி அவர்களுடைய முகத்தை பார்த்ததுமே வாளை கீழே போட்டுட்டு அப்படியே வண்டிட்டு உட்கார்ந்துருவாங்க. அப்படியே வண்டிட்டு உட்கார்ந்துருவாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அதுவரைக்கும் அரபுலக தேசம் உமரை எப்படி பார்த்தது என்று சொன்னா மிகப்பெரிய ஒரு வீரர், மிகப்பெரிய ஒரு கம்பீரமானவர். அவருடைய கம்பீரத்தை பார்த்தா எல்லாருமே நடுநடுங்கி போய்விடுவாங்க. ரோம் நாடு பாரசீக நாடும் உமரினுடைய அந்த முகத்தை பார்த்தால் நடுநடுங்கி போய்விடும். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா வாளை உருவிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட வந்தாங்க. வாளை உருவிக் கொண்டுதான் வந்தாங்க. ஆனா நபியோருடைய முகத்தை பார்த்ததுமே வாளை தூக்கி போட்டுட்டு நபியோருடைய கரத்தை பிடித்து அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இது போல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப தரக்குறைவா பேசிய நபர்கள் அவங்கள ஒருத்தர்.
அதாவது உஸைர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸைரை நீங்கள் எங்கு பார்த்தாலும் அவருடைய தலையை வெட்டி விடுங்கள் என்று சொன்னாங்க. உஸைரை நீங்க எங்கு பார்த்தாலும் தலையை வெட்டி விடுங்கள் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட உஸைர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பார்த்தாலும் தலைமுறையோட தான் பேசுவாங்க. அவரு ஒரு நாள் இரவு ரொம்ப அவருடைய உடல் முழுவதும் மாறு வேஷத்தை போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது அவர்களுடைய தலையை நம்ம வெட்டிடணும் அப்படின்னு நபி அவர்களுடைய தலையை வெட்டிடணும்னு மாறு வேஷத்தை போட்டுட்டு இரவு நேரத்தில் வராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரோ ஒரு மனிதரை எதிர்பார்த்தவராக உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இவர் போய் நின்ற உடனே நபி அவர்கள், வாங்க உஸைர், உங்களை தான் எதிர்பார்த்துட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இதை சொன்ன உடனேயே அவர் மாறு வேஷத்தை கலைந்து வாழை அப்படியே கீழே போட்டுட்டு, அன்று வரை அவர் இழிவாக பேசிய அந்த நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்ததுமே புகழ்ந்து பேசக்கூடியவரா மாறிட்டார். இன்னைக்கும் வரலாற்று ஏடுகள்ல முஅல்லகத்து உஸைர் அப்படின்னு இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கா நகரத்துல கஅபாவுல தொங்க விடப்படக்கூடிய கவிதைகள்ல இவருடைய கவிதையும் ஒன்று, முஅல்லகத்து உஸைர் அப்படின்னு. அப்படிப்பட்ட உஸைர் ரலியல்லாஹு தஆலா நபியுடைய முகத்தை பார்த்ததுமே அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வால் உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பு உயர்ந்து நின்றது. உங்களுடைய முகத்தை பார்த்ததும் அது தலையின் கீழ் சென்று விட்டது. உங்களுடைய முகத்தை பார்த்ததுமே தலையின் கீழ் சென்று விட்டது அப்படின்னாரு. அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவிற்கு உருவாக்கிய ஒரு தாய் தான் ஆமினா ரலியல்லாஹு தஆலா. இப்படி ஒரு தாயினுடைய உணர்வு அந்த குழந்தைக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதை தாயும் தந்தையும் ரெண்டு பேருமே அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அது போலதான் ஒரு தந்தையினுடைய உணர்வு. தந்தை சாதாரணமாக இல்லை. நம்மளாம் என்ன செய்யணும்னா, காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போகணும், பிள்ளையை எப்படி பார்க்க முடியும், அதெல்லாம் நீ பார்த்துக்க, என்ன நடக்குமோ அதெல்லாம் நீ பார்த்துக்க அப்படி எல்லா பொறுப்பையும் நம்ம பொண்டாட்டியே விட்டுட்டு போயிடும். நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நமக்கு சம்பாதிச்சு தரக்கூடிய பொறுப்பு மட்டும்தான் அப்படின்னு நம்முடைய பொண்டாட்டிமார்கள் என்ன பண்ணிட்டாங்க, சம்பாதிச்சா நீங்க தரணும், வேற எதுவும் செய்ய வேணாம், இதை மட்டும் ஒழுங்கா செஞ்சாலே போதும், இதையே நீங்க ஒழுங்கா செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குறைபாடுகள் நிறைய இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், ஒரு தந்தையினுடைய உணர்வும் அந்த குழந்தைக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அதனால ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள்லயே மிகச்சிறந்த அன்பளிப்பு என்னன்னா அழகிய ஒழுக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்தரமான பரிசுகள்ல மிக உயர்ந்த பரிசு என்னன்னா அழகிய ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு தந்தையினுடைய உணர்வு அந்த குழந்தைக்கு செல்கிறது. அதனாலதான் எத்தனையோ சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை இப்படி என்ன செஞ்சிட்டாரு, அப்படி என்ன செஞ்சிட்டாரு அப்படி எல்லாம் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த மாலுக்கள் யமீக, நீயும் நீ சம்பாதித்த பொருளும் எல்லாம் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானது. நீ சம்பாதித்ததல்ல, நீ உழைச்சு சம்பாதித்த நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு உன்னை உருவாக்கியது உன்னுடைய தந்தை. உன்னுடைய தந்தைக்கு நீ காலம் முழுவதும் அவருடைய திருப்தியை பெறுவதற்கு நீ கடமைப்பட்டிருக்கிறாய். அவருடைய அதிருப்தியில் நீ வாழ்ந்து விடாத. ஒரு தந்தையுடைய அதிருப்தியில் ஒரு குழந்தை வாழ்வது என்பது அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெறுவதற்கு சமமானது. ஒரு தந்தையுடைய திருப்தியோடு ஒரு குழந்தை வாழ்வது என்பது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு சமமானது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால ஒரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்த ஒழுக்கத்தை கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த வகையில நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய தந்தை நான் பிறக்கும் போதே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. நான் பிறக்கிற அந்த சமயத்திலே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனா என்னுடைய தந்தையினுடைய உணர்வு என்னிடத்தில் இருந்தது. என் தந்தையினுடைய உணர்வு என்னிடத்தில் இருந்தது. என்ன அப்படின்னா, என்னுடைய தந்தை அவங்க வாழக்கூடிய சமயத்துல எந்த ஒரு மனிதரையும் இழிவாக நினைப்பது கிடையாது. என்னுடைய தந்தை
அவங்க வாழக்கூடிய சமயத்துல எந்த ஒரு மனிதனையும், அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தர வாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லோரையும் கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய மனிதராக என்னுடைய தந்தை அவர்கள் இருந்தார்கள் என்று அரபுலக தேசமே சொல்கிறது. அதனால எனக்கு அந்த உணர்வு இருந்ததுனால நான் எந்த சமயத்திலும் எந்த ஒரு ஏழையையும் இழிவாக நினைத்ததில்லை, எந்த ஒரு பணக்காரரையும் உயர்வாக நினைத்து ஏழையை ஒதுக்கி விட்டதில்லை. எல்லோரையும் அரவணைத்து வாழக்கூடிய சிறந்த ஒரு மனிதனாக நான் வாழ்வதற்கு என்னுடைய தந்தையினுடைய உணர்வும் எனக்கு அடிப்படையாக இருந்தது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. விளங்குறீங்களா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். பாலூட்டக்கூடிய அந்த சமயத்துல தந்தையும் தாயும் ரெண்டு பேருமே அந்த குழந்தைக்கு உரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒரு தாய் அந்த தாய்ப்பாலை உருவாக்கி கொள்வதற்கு என்னென்னலாம் சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிடுவது அந்த தாயின் மீது கடமை. அந்த தாய் சாப்பிடுவதற்கு வாங்கி தருவது ஒரு தந்தையின் மீது கடமையாக இருக்கிறது. எனவே இந்த இரண்டு விஷயத்தையும் புரிந்து கொண்டுதான் கணவன் மனைவி இருவரும் தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் அவர்கள் மிகவும் கவனமானவர்களாக, அவர்கள் மிகவும் பேருதலுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் என்பதாக குர்ஆனை விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே எதை கேட்டு அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்டு குர்ஆனை ஓதி அதை வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காமுல் மஹ்மூத் என்று சொல்லப்படக்கூடிய புகழப்படக்கூடிய அந்த இடத்தில் ரலியத்துல் ஹம்து என்று சொல்லப்படக்கூடிய ஹம்து என்கின்ற அந்த கொடியை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய முபாரக்கான கரத்தில் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. அன்றைய வீடுகளிலே அல்லாஹ் தஆலா நூறு எனும் பிரகாசத்தை உண்டாக்கி புரிவாராக. நம்முடைய உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா நூறு எனும் பிரகாசத்தை உண்டாக்கி அருள் புரிவாராக. நம்முடைய வியாபாரத்திலும் தொழில்துறையிலும் சகலவிதமான காரியங்களிலும் பரக்கத்தின் அபிவிருத்தி நிறைவாக நமக்கு தந்தல் புரிவாராக. நம்முடைய சாலையான பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் தஆலா சிறந்த தலைமுறையினராக உருவாக்கி அருள் புரிவாராக. அவர்களை வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பில் பரிபூர்ணமாக செயல்படக்கூடிய தந்தையும் தாயுமானவர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் அருள் புரிவாராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கொண்டெல்லாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினார்களோ அதை கொண்டெல்லாம் நாம் உதவி தேடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விட்டெல்லாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் நாமும் பாதுகாப்பு தேடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. எல்லா விதமான நலன்களையும் பரக்காத்தும் செய்ய